வணக்கம். ஒவ்வொரு வாட்டியும் பிவிஆரில் ஏதாவது படம் பார்க்க போகும்போது நம்ம ஓப்பனிங்கில் பேசுகிறதுக்குன்னு ஏதாவது சம்பவம் நடக்கும் போல இருக்குது. இன்றைக்கி மலையாளி ஃப்ரம் இந்தியா படத்துடைய ஃபஸ்ட்டு ஷோ பிவிஆர் பலாசோவில் தான் இருந்துச்சு. காலைல 9 மணிக்கு ஷோ. சப்டைட்டில்ஸோட ரிலீஸ் ஆகுதுன்னு வர கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். சரி, அதனால் சீக்கிரமாக படத்தை பார்த்துட்டு சீக்கிரமாக ரிவ்யூ போட்டுரும் அப்படிங்கிற ஒரு பேராசையில் தெரியாமல் புக் பண்ணிட்டேன். மெட்ரோ பார்க்கிங்கில் வண்டியை போட்டு லிஃப்ட் ஏறி மேலே போனால் ஸ்க்ரீன் உள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, சார் 15 மினிட்ஸ் டிலே, கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னாங்க. கேடிஎம் இஷ்யூ போல இருக்குங்கிற மாதிரி நானே புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ 15 மினிட்ஸ் டிலே தானே, பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நேரம் வெளியில் வெயிட் பண்ணிட்டு சரி உள்ள ஏசியில் போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்துரும். அந்த 15 மினிட்ஸ் 20 ஆச்சு, 25 ஆச்சு, 30 ஆச்சு. ஆனால் படம் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. பொதுவாக பிவிஆர் ஸ்க்ரீன்ஸில் ஆடியன்ஸுக்கு தேவைப்படுதோ இல்லையோ, அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, அன்வான்டாக எக்கச்சக்கமான ஆட்ஸை போட்டு ஷோ டைமுக்கு அப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு தான் படத்தையே ஆரம்பிப்பாங்க. ஐநாக்ஸ்லையும் இது வழக்கம் தான். அதனாலே பிவிஆர் ஸ்க்ரீன்ஸில் டிக்கெட் புக் பண்ணும்போது மற்றவங்க ரிலாக்ஸாகவே போவாங்க. ஆனால் பிவிஆர் பலாசோ அண்ட் சத்ய மெயின் ஸ்க்ரீன் அண்ட் எஸ்கேப் இதெல்லாமே பிவிஆர் வாங்கிட்டாங்க. பட் இப்போ இந்த 3 ஸ்க்ரீன்ஸில் மட்டுமே எப்பயுமே படத்தை டைமுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால தான் பிவிஆர் பலாசோவில் நான் ரெகுலராக படம் பார்க்குறேன். ஆனால் இன்றைக்கி நடந்த டிலே அவங்க காரணம் இது. வழக்கமாக அவங்க ஏதாவது ஸ்க்ரூ அப் பண்ணுவாங்க, ஏதாவது பிரச்சனை ஆகும். பட் இன்றைக்கி நடந்த பிரச்சனைக்கு டிலேக்கு அவங்க காரணம் கிடையாது, கேடிஎம் இஷ்யூ தான் காரணம். அப்படிங்கிறதுனால இந்த வாட்டி நம்ம அவங்கள மன்னிச்சு விட்டலாம். ஸோ இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன் இந்த மலையாளி ஃப்ரம் இந்தியா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக் அண்ட் ஷேர். மலையாளி ஃப்ரம் இந்தியா படத்தோட ஓப்பனிங்கில் மலைப்பிரதேசம் மாதிரியான ஒரு ஊரில், நார்த் இந்தியா மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஒரு பஸ்ஸில் நிவின் பாலி போயிட்டுருக்காரு. பாஷை தெரியாத அந்த ஊரில் அவர் எங்கே போயிட்டுருக்காருன்றது நம்மளுக்கு தெரியல. உள்ளூர்காரங்க அவர் பார்க்குறாங்க, யார் அது புதுசாக இருக்கானே, எவனா ஏதோ பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அவரை பிடிச்சி மிரட்டி எங்கேருந்து வர அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் கையில் இருக்கிற ஒரு பேப்பரை கொடுக்குறாரு. கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. கேரளாவில் நிவின் பாலியும் தியான் ஸ்ரீனிவாசனும் ஒன்றுத்துக்கும் உதவாக்கறீங்க. பிஜேபி மாதிரியான ஒரு பார்ட்டி, பிஜேபின்னு பேர் சொல்ல, அந்த மாதிரியான ஒரு பார்ட்டியில் தொண்டர்களாக இருக்காங்க. அடுத்த ஆட்சி எங்களோட தான், நாங்கள் வந்து அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோங்கிற மாதிரி கற்பனையிலே காலத்தை ஓடிட்டு இருக்காங்க. தியான் ஸ்ரீனிவாசன் அவ்வளவு சிறப்பான ஐக்கியூ இல்லாத, எப்போ பார்த்தாலும் யாருக்கிட்டே சண்டை மூட்டி விடுற, கொஞ்சம் பேரனாய்டாக எப்போ பார்த்தாலும் பயந்துட்டே இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அவரால் நிவின் பாலியும் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு. இவங்க 2 பேரும் தலைமறைவாகிற மாதிரியான சிச்சுவேஷனும் கிரியேட் ஆகுது. நிவின் பாலியை அவருடைய மாமா ஃபாரினுக்கு வேலைக்கு அனுப்பிச்சிடுறாரு. அங்கே நிவின் பாலி என்னென்னமோ எதிர்பார்த்துட்டு போனால் ஆடு ஜீவிதம் பிருத்திவிராஜ் மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் நிவின் பாலி மாட்டிக்கிறார். இதுக்கப்புறம் என்னாச்சு, அவருக்கு அங்கே கிடைக்கிற எக்ஸ்பீரியன்சஸ் என்ன, இங்கே என்ன சம்பவம் நடந்து அங்கே அவர் தலைமறைவாக போனார். அண்ட் ஓப்பனிங்கில் ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு அவர் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தாரியா, அது எங்க, இது எல்லாத்துக்கும் பதில் தெரியணும்னா மலையாளி ஃப்ரம் இந்தியா படத்தை பாருங்கள். நிவின் பாலியோட கம்பேக்னு இந்த படத்துக்கு ப்ரமோஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் போன மாதம் வருஷங்களுக்கு சேஷம் படத்தில் அவர் அட்டகாசமான கம்பேக் கொடுத்துட்டாரு. ஆனால் அதுக்கு இந்த படத்தில் பெருசாக குறையெல்லாம் வைக்கல, ஒரு கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த கேரக்டர் பார்த்தா எரிச்சல் வரணும், செகண்ட் ஹாஃபில் அந்த கேரக்டர் பார்த்தா பரிதாபம் வரணும். ஆடியன்ஸை இந்த 2 விதத்துலையுமே சூப்பராகவே கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. அண்ட் அவருடைய காமிக்கல் டைமிங் எப்பயும் போல அடிபொலி. மல்கோஷ்ங்கிற இன்னொரு ஊதாரி கேரக்டரில் தியான் ஸ்ரீனிவாசன் வாட்ஸ்அப்பில் வர ஃபார்வர்டை மட்டுமே வச்சு ஒரு பார்ட்டியை தீவிரமாக நம்புற ஒரு முட்டாள் தொண்டன் கேரக்டர் பெர்ஃபெக்ட்டா போர்ட்ரே பண்ணியிருக்காரு. நிவின் அம்மாவா வர மஞ்சு பிள்ளை, ஒரே ஒரு பாட்டு 2 சீனுக்கு மட்டும் வர அனஸ்வரா ராஜன், ஒரே ஒரு சீன்ல வந்து மாஸ்க் காட்ட ட்ரை பண்ற ஷைன் டாம் சாக்கோன்னு எல்லாரும் கரெக்டான மீட்டர்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. முக்கியமா ஆல்மோஸ்ட் செகண்ட் ஹாஃப் முழுக்க ஹீரோ கூடவே வர தீபக் ஜேத்தி இந்த படத்தோட ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ், கொஞ்சம் பெரிய பேக்கேஜ் தான். அந்த கேரக்டரோட நேச்சருக்கு பெர்ஃபெக்ட்டா செட் ஆகிறாரு, நல்லாவும் நடிச்சிருக்காரு. பாடல்கள், பின்னணி இசை 2 விதத்திலுமே ஜேக்ஸ் பிஜாய் ஒரு நல்ல ஒர்க்கை கொடுத்திருக்காரு. சுதீப் எலமோனுடைய சினிமாட்டோகிராஃபில கேரளாவுடைய கலர்ஸையும் பாலைவனத்தோட இந்த ட்ரைனஸையும் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. இயக்குனர் டிஜோஜோ சாண்டனி இதுக்கு முன்னாடி எடுத்த ஜனகணமன படத்துக்கும் இந்த படத்துக்கும் சுத்தமாக எந்த விதத்திலும் சம்மந்தமே இல்லை. ஒரு சோஷியல் பொலிட்டிக்கல் சட்டையரை பார்ட் காமெடியாகவும் பார்ட் காமெடி கலந்த எமோஷனல் டிராமாவும் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு இயக்குனர். ஆனால் இதுதான் இந்த படத்தோடைய பிரதானமான பிரச்சனையே. ஆனால் படத்தில் ஒர்க் ஆகிற சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை முதல்ல சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற சட்டையர் டோனும் ஹியூமரும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். பிளைண்டாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படிலாம் நம்புறாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டின்ற காரணத்தை வச்சு வீட்டில் எப்படி தண்ட சோறா இருக்காங்க, ரியாலிட்டிக்குள்ளேயே வராமல் இவங்கெல்லாம் எப்படி தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்கிறத ஒரு ஃபுல் ஆன் கலாய் மோட்லேயே சொல்லியிருக்காரு. தியேட்டரில் கான்ஸ்டன்ட்டாக வந்த சிரிப்பு சத்தம் இதுக்கு ஒரு சாட்சி. அண்ட் இந்த போர்ஷன்ஸில் டயலாக்ஸும் நல்லா இருந்தது. தியான் ஸ்ரீனிவாசனுடைய கேரக்டர் பண்ற முட்டாள்தனமான காரியத்தினால நிவினுடைய வாழ்க்கையை டோட்டலாக எப்படி மாறுதுங்கிறத சொன்ன விதம், துபாய்க்கு போனதுக்கப்புறம் அங்கே அவர் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்சஸ், சாயிபுங்கிற கேரக்டரோட அவர் பாண்ட் ஆகிற அந்த காட்சிகள், அண்ட் நிறைய எமோஷனல் மூமெண்ட்ஸ் இருக்கு. அதில் ஒரு சில மூமெண்ட்ஸ் ஒர்க் ஆகிற விதம்னு இன்னும் சில பாசிட்டிவ்ஸையும் சொல்லலாம். பட் சோஷியல் சட்டையரா காமெடியாக போயிட்டு இருக்கிற கதை டக்குன்னு அப்படியே சீரியஸ் டோனுக்கு போய் ஒரு மெலோ ட்ராமா மோடுக்கு போகுது. அங்கே திரும்ப சுவிட்ச் ஆகி ஒரு காமெடி டோனுக்கு வருது, திரும்ப சுவிட்ச் ஆகி ஒரு கமிங் ஆஃப் ஏஜ் மோடுக்கு போகுது. அங்கே அப்படியே டோட்டலாக ஜம்ப் பண்ணி ஒரு எமோஷனல் ட்ராக் உள்ள போகுதா. இப்படி டோனலி பயங்கர கன்ஃபியூசிங்கான ஸ்டேட்லயே படத்தை பார்த்துட்டு இருக்கோம். கான்ஸ்டன்ட்டா ஒரு டிஸ்கனெக்ட்லயே படத்தை பார்க்க வேண்டியதா இருக்கு. காமெடி காட்சிகள்ல கூட ஒரு சீரியஸ்னஸ் இருக்கணும், அது இந்த படத்துல இல்ல. ஸோ சீரியஸ் காட்சிகளையும் சீரியஸா எடுத்துக்க முடியல, அதை டைல்யூட் பண்ற காமெடி காட்சிகளையும் ஃபுல்லா என்ஜாய் பண்ண முடியல. அனஸ்வராவுடைய கேரக்டர் இந்த கதைக்கு தேவைப்படவே இல்லை. அவங்க வந்தனால தேவையில்லாம ஒரு 10-15 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா தான் ஆச்சு. நல்லா ஜாலியா ஹியூமரஸா போயிட்டு இருக்கிறதே. அனஸ்வரா ட்ராக் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அப்படியே டப்புன்னு பொத்துன்னு விழுது. அதுக்கப்புறம் 2 மாண்டேஜ் பாட்டு வேற வருது. அண்ட் இந்த கோவிட் மேட்டரை கதையில ஒரு முக்கியமான மெயினான ஒரு பிளாட் பாயிண்டா வச்சிருக்காங்க, ஒரு பிளாட் ட்விஸ்டாவும் யூஸ் பண்ணிருக்காங்க.
ஆனால் அது ஆர்கானிக்காக ஃபீல் ஆகலை, பயங்கர கன்வீனியன்ட்டான ரைட்டிங்காக தான் ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்லேயும் ஒரு சில காமெடி காட்சிகள், வெகு சில எமோஷனல் மூமெண்ட்ஸ் கொஞ்சம் ஒர்க் ஆகுது. ஆனால் ஒன்ஸ் இந்த கதை சீரியஸ் ஜோனுக்குள்ளே போனதுக்கப்புறம் கதை கண்டிப்பாக இப்படி தான் முடிய போகுது, நம்ம எப்படி கெஸ் பண்ணுறோமோ அதே ட்ராக்ல அப்படியே தான் முடியுது. ஸோ இந்த ப்ரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர்னால படம் ரொம்ப 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 ஸ்லோவாக போகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. கேரளாவில் ஒரு டவுனில் ஆரம்பிக்கிற கதை சிக்கி திக்கி தணறி எங்கெங்கேயோ தடுமாறி ஐநா சபையில் போய் முடியுது. நிஜமாவே ஐநா சபையில் தான் போய் முடியுது. அண்ட் சில சீன்ஸ் எல்லாம் கிரிஞ்சு மேக்ஸாக கூட ஃபீல் ஆச்சு. மொத்தத்தில் இந்த மலையாளி ஃப்ரம் இந்தியா ஆரம்பிக்கிற புள்ளிக்கும் முடிக்கிற புள்ளிக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லாத ஒரு படம். பழைய தமிழ் சினிமா ஸ்டைலில் வந்திருக்கிற ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் சட்டையர் காமெடி ட்ராமான்ற மாதிரி நிறைய ஜானரோடைய கொலாஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த 80s 90sல வந்த படங்கள்ல இருக்கிற சென்டிமெண்ட் எமோஷனல் மீட்டர்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்கு. ட்ரை பண்ணுங்க. எனக்கு பெருசாக ஒர்க் ஆகல. இப்போதைக்கு தியேட்டர்ஸ் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. சென்னையில் மலையாளம் வெர்ஷனுக்கு இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க.